realme இருந்து T300 அப்படின்னு ஒரு புது TWS பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க, எப்படி இருக்கு பாத்துருவோமா? இது பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருந்தாலுமே இந்த பிரைஸுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ANC சப்போர்ட் இருக்கு, 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட், ஆப் சப்போர்ட், லோ லேட்டன்சி மோட்னு பல விஷயங்களை கொடுத்திருக்காங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா? ஒன் பை ஒன்னா டீடைல்டா பாத்துருவோம். முதல்ல பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா எப்பயும் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கோ அதான் இருக்கு. உள்ள வந்து ஒரு TWS கேஸ், அதுக்கான பட்ஸ் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், எக்ஸ்ட்ரா இயர் டிப், அவ்வளவுதான். கேஸோட டிசைன் ரொம்ப கம்பாக்டா கைக்குள்ள அடங்குற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. கை வைக்கும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகிற ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. முன்னாடி realme அப்படின்னு சொல்லி பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் பார்க்கிறதுக்கு இங்க ஒரு சின்ன LED கொடுத்திருக்காங்க. கீழே டைப் சி சார்ஜிங் போர்ட் வருது. பின்னாடி எதுவுமே இல்ல. இது ஓபன் பண்ணும்போது அந்த ஹிஞ்ச் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா கொடுத்திருக்காங்க. இங்க சிங்கிள் ஹேண்ட்ல ஆபரேட் பண்றது அப்படினாலுமே பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. கலர்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர், இன்னொரு ஒயிட் கலர் வேரியன்ட் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா அதை கூட வாங்கிக்கலாம். இப்படி ஓபன் பண்ணும்போது இங்க உள்ள கலர் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. சோ பாக்கும்போது நல்லா இருக்கு. இப்போ நிறைய மாடல்ல இந்த மாதிரி கொடுக்குறாங்க. உள்ள இருக்கக்கூடிய பட்ஸ் வந்து Black கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. இதுவுமே கேஸ்ல இருக்கிற மாதிரி மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. பட் மேல பார்த்தோம் அப்படினா இந்த இடத்துல மட்டும் ஷைனிங்கான ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. பட்ஸ் வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஃபிட்டிங் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பெயின்மே இல்ல. ஃபுல்லாவே டச் கண்ட்ரோல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல டச் பண்றது மூலமா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நீங்க டபுள் டேப் பண்றீங்க அப்படினா ப்ளே, பாஸ், கால் அட்டெண்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படினா நெக்ஸ்ட் சாங் போகுது. ரெண்டுலயுமே ட்ரிபிள் டேப் பண்ணாலும் நெக்ஸ்ட் சாங் தான் போகுது. ப்ரீவியஸ் சாங்கான ஆப்ஷன் இதுல கொடுக்கல. 2 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணா மோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அதுல டிரான்ஸ்பரன்சி மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல ANC மோட் வேணும் அப்படினாலுமே அந்த இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்ல ஆப் சப்போர்ட் மூலமா உங்களுக்கு தேவை அப்படினாலுமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டச் கண்ட்ரோலுமே உங்களுக்கு பிடிக்கல, அதை வந்து நீங்க ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணனும் அப்படினாலுமே ஆப் சப்போர்ட் மூலமா அதை உங்க தேவைக்கு தகுந்த மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் 12.4 mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. இத டைனமிக் பேஸ் டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த பேஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராவும் இருக்கு. நல்ல டீப் பேஸ் வந்து கிடைக்குது. பட் ஃபுல் வால்யூம்ல வைக்கும்போது கொஞ்சம் ஓவர் லவுடா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அதனால ஒரு 80% வால்யூம்ல கேட்டிங்க அப்படினா உங்களுக்கு எப்பவுமே பெட்டரா இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் டீடைல்ஸ்லாம் ரொம்பவே கிளியரா இருக்குது. இருந்தாலுமே இந்த பேஸ் வந்து உங்களுக்கு பத்தல, இல்ல பேஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலுமே ஆப் சப்போர்ட்ல அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவராலா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்க கஸ்டம் ஈக்குவலைசர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா அதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி மியூசிக் கேட்க முடியும். இதுல ANC சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ANC வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த பட்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படினா இதுல வந்து ஓரளவு பெட்டராவே வர்க் பண்ணுது. அந்த நாய்ஸ் எல்லாம் ஓரளவு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுது. நமக்கு மியூசிக் கேட்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இது போக இங்க 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பட் அதை ஆன் பண்ணி நம்ம மியூசிக் கேட்டோம் அப்படினா அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. ஏன்னா அது சப்போர்ட் இருக்கிற மியூசிக் கேட்கும்போது மட்டும் தான் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சோ அதனால நீங்க பார்க்குற கண்டென்ட்டோ இல்ல மியூசிக்கோ 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைரக்ஷன்லயும் இருந்து சவுண்ட் கேட்கிற ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கோடெக் சப்போர்ட்னு பார்த்தா AAC SBC ரெண்டு சப்போர்ட்மே கொடுத்திருக்காங்க. அப்படிங்க கால் குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படினா ஒவ்வொரு பட்ஸ்லயுமே ரெண்டு மைக் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கிளியரா நம்மளால கால் பேசிக்க முடியுது. நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறது ரொம்பவே கிளியரா கேக்குது. இருந்தாலுமே ஒரு லிட்டில் பிட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இருக்குது. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அப்படிங்க கனெக்டிவிட்டிக்கு போனா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படினா கனெக்டிவிட்டி ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட்ஸ் நம்ம கேஸை விட்டு வெளியில எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா கனெக்ட் ஆயிடுது. அதுல எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. பட் இங்க லேட்டஸ்டான ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்திருந்தாலுமே இந்த பட்ஸ்ல டுயல் பேரிங் சப்போர்ட் கொடுக்கல. கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்க கேமர்ஸ்க்காக 50 மில்லி செகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடும் கொடுத்திருக்காங்க. அதை ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது டிலே இல்லாம நம்மளால கேட்க முடியுது. நீங்க கேம் பிளே பண்ணும்போது அப்படியே ரியல் டைம்ல உங்களுக்கு சவுண்ட் வேணும், இல்ல மூவிஸ் பார்க்கும்போது டிலே இல்லாம கேட்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது பெஸ்டா இருக்கும். சோ அதை ஆன் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா டிலே இல்லாம நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. இந்த பட்ஸ்க்கு IP55 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால வேர்வப்பட்டாலோ மழையில் நனைஞ்சாலோ பெருசா ப்ராப்ளம் வராது. அதனால நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போதும் இதை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் பட்ஸ்க்கு மட்டும் தான் இங்க IP ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. கேஸ்க்கு IP ரேட்டிங் கொடுக்கல. கடைசியா பேட்டரின்னு பார்த்தா பட்ஸ் கேஸ் இது ரெண்டுமே சேர்த்து 40 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ANC ஆன் பண்ணி நீங்க ஃபுல் வால்யூம்ல கண்டினியூஸா கேக்குறீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு 20 to 25 ஹவர்ஸ் தான் ப்ளேபேக் டைம் வரும். இந்த பேட்டரி பேக்கப் வந்து போதுமானது தான். அது போக இதுல குயிக் சார்ஜ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 7 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வரும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க பட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ ஓவராலா பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்குது. இவ்வளவு
விஷயங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 2200 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த பிரைஸ்க்கு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல டிசைனோட கம்பாக்டா ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட ஆப் சப்போர்ட்ல நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ற மாதிரி ஒரு பட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த TWS நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. பட் அதே நேரத்தில் இந்த பட்ஸ்ல டுயல் பேரிங் சப்போர்ட் கிடையாது, இயர் டிடெக்ஷன் சப்போர்ட்டும் கிடையாது. இந்த ரெண்டு விஷயங்களும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்பவே பெஸ்டா இருந்திருக்கும்.